இன்றைய மன்னா யாத்ராகமும் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் மோசையோடு இருந்தார். ஆகவேதான் மோசையின் மூலமாக பலத்த கிரியைகளை நடப்பித்தார். மோசையோட வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்தது. மோசை மூலமாக அற்புதங்கள் நடந்தது. முச்செடியில மோசைக்கு தரிசனமானார். அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் மோசையோடு இருந்தார். சாதாரணமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த மோசை மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். முதலாவது உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அடுத்து உங்க மூலமாக அநேகருக்கும் அற்புதங்களை செய்வார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறக்கா நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்குள்ளாக பலத்த கிரியைகளை செய்யுங்க. அவங்க மூலமாகவும் பலத்த கிரியைகளை செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். பெருக பண்ணுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.